மிக முக்கியமான சிவன் கோவில்களில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு உத்திரகோச மங்கை திருத்தலமாகும். இந்த கோவிலில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக மரகத கல்லாலான நடராஜர் சிலையானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சிலை எப்போதுமே சந்தனக்காப்பு செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய நாளில் மட்டுமே மரகத நடராஜருடைய சந்தனக்காப்பானது கலைக்கப்பட்டு மகா அபிஷேகமானது நடத்தப்படுதுங்க. அன்று மட்டுமே பக்தர்கள் மரகத நடராஜருடைய பச்சை திருமேனியை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரகத நடராஜர் சிலை உருவானதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையானது இருக்குதுங்க. அது என்ன கதை, உத்திரகோச மங்கையில் ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது தொடங்குகிறது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிவன் கோவில் ஒன்று உத்திரகோச மங்கை மங்களநாதர் சுவாமி திருக்கோவிலாகுங்க. இதுவே உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில் என்ற சிறப்பை கொண்டதாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உத்திரகோஷ மங்கையில் இந்த மரகத நடராஜர் சிலை உருவானதே எதிர்பாராத நிகழ்வாக சொல்லப்படுதுங்க. ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் மண்டபம் என்ற மீனவ கிராம பகுதியானது அமைஞ்சிருக்குது. அங்கு மறையக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவர் ரொம்பவே நம்பிக்கையோடு உத்திரகோச மங்கை மங்களநாதர் சுவாமியை தினமுமே வழிபட்டுட்டு வந்திருக்கிறாரு. தினமுமே பாய்மர படகுல கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வாழ்க்கையை இவர் பார்த்திங்கன்னா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் மறையக்காரரில் கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது திடீரென கடலில் சூறாவளி காற்றோடு பேய்மழையானது பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதில் அவருடைய பாய்மர படகானது நிலை கொண்டு எங்கேயோ அடித்து சென்று விட்டதாக சொல்லப்படுதுங்க. அப்படியே ரொம்ப தூரம் சென்று பார்த்த பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேலே மோதி நின்றுருக்குது. அதில் இருந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து 3 துண்டுகளாக அந்த படகின் மீது விழுந்திருக்குது. பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல அது வரைக்கும் அடித்து துவைத்திருந்த பேய்மலையும் நின்று விட்டதாக சொல்லப்படுதுங்க. மறையக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தா அவருக்கு எந்த திசையில் போக வேணும் அப்படிங்கிறதே தெரியலையாமாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடனே மறையக்காயர் தினமும் வணங்கி வரக்கூடிய மங்களநாதர் சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு படகை ஓட்டி கொண்டு ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்திருக்கிறாரு. கடலுக்கு போகணவங்க இன்னும் திரும்பி வரல அப்படின்னு காத்து கொண்டிருந்த மறையக்காயருடைய உறவினர்கள் அவரை உயிரோடு பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்குறாங்க. அப்பொழுது மறையக்காயர் படகுகளை கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறைகளை என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் வீட்டுக்கு படிக்கல்லாக போட்டு வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க அந்த பாறைக்கல் மீது நடந்து நடந்து பாறை மேலிருந்த பாசியானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்குதுங்க. அந்த பாறை பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் பளபளன்னு மின்ன தொடங்கி இருக்குது. பாறை மின்னுவதை பார்த்த மறையக்காயர் அந்த மங்களநாத சுவாமி தான் தன்னுடைய வறுமையை போக்க அளித்த பரிசாக நினைச்சிருக்கிறாரு. மறையக்காயர் பார்த்திங்கன்னா அந்த மின்னக்கூடிய பச்சை பாரியா அரசருக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா வறுமை நீங்கிவிடும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு பாண்டிய மன்னரிடம் போய் அரண்மனைக்கு சென்று கொடுத்துருக்கிறாருங்க. அங்கு தனக்கு நடந்த அனைத்தையுமே விலக்கி மன்னரிடம் சொல்லியிருக்கிறாரு. தன்னிடம் ஒரு பச்சை பாறை இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. பாண்டிய மன்னரும் மறையக்காயர் சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறைகளை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. கொண்டு வந்த அந்த பாறைகளை அது பற்றி விவரம் தெரிந்து கொண்ட ஆட்களை வைத்து சோதித்து பார்த்துருக்கிறாரு. பாறையை சோதித்து பார்த்தா அவர்கள் மன்னரிடம் இது விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக்கல், உலகில் வேறு எங்கேயுமே தேடினாலும் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே மன்னரும் மறையக்காயருக்கு பச்சை பாறைகளுக்குரிய பொற்காசுகளை வெகுமதியாக கொடுத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறாருங்க. அதற்கு பிறகு மறையக்காயரை வழி அனுப்பிவிட்டு பாண்டிய மன்னன் இவ்வளவு விலைமதிப்பற்ற அபூர்வ மரகத கல்லில் ஒரு நடராஜர் சிலையை வடித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. நடராஜர் சிலை வடிக்க பல இடங்களில் தேடியுமே கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம்
கயபுகாவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கக்கூடிய சிவபக்தரான ரத்தின சபாபதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு. அவரை நடராஜர் சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலையும் அனுப்பியிருக்கிறாருங்க. சிலை வடிக்க சிற்பியும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. சிலையை வடிக்க அந்த பாறையை பார்த்த உடனே மயங்கி சரிஞ்சிருக்கிறாரு. மன்னரிடத்துல தன்னால் மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டாராமாங்க. சிற்பி சொன்னதை கேட்ட மனம் முடிந்த மன்னர் பார்த்தீங்கன்னா அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன்னாடி நின்று பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அப்போது நான் மரகத நடராஜர் சிலையை வடித்து தருகிறேன் மன்னா, கவலை வேணாம் அப்படின்னு ஒரு குரலானது கேட்டிருக்குதுங்க. அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னன் அங்கே ஒரு மனதை மயக்கக்கூடிய வகையில் ஒரு சித்தர் நிற்பதை பார்த்து வியந்து போயிருக்கிறாரு. அவர் தன் சித்தர் சண்முக வடிவேலர் ஆவாருங்க. உடனே மன்னரின் கவலை நீங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே மன்னர் செய்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. சித்தரும் அந்த பெரிய பாறையில் 5.5 அடி உயர மரகத நடராஜரை 1.5 அடி உயர பீடத்தோடு ராஜ கோலத்தில் மிகவும் நுணுக்கமான நடராஜின் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் புடைக்க தெரியும்படி வடிவமைச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு பாண்டிய மன்னரை அழைத்து முதல்ல நடராஜர் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த பின்பு கருவறை அமைக்கும்படி அறிவுரை சொல்லியிருக்கிறாருங்க. மன்னரும் அப்படியே செஞ்சிருக்கிறாரு. இதனால தான் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளை தாண்டியும் இன்றைக்குமே கம்பீரமான புன்னகை தழுவக்கூடிய முகத்தோட ஆடல் வல்லவனான நடராஜர் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் திருநடம் புரிஞ்சிட்டு வராரு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உலகில் முதலில் தோன்றிய சிவன் கோவில் திரு உத்தரகோசை மங்களநாதர் சுவாமி திருக்கோவிலாகுங்க. 2026ஆம் ஆண்டில் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்குது. இதற்காக ஜனவரி 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணிக்குள்ளான நேரத்தில் மரகத நடராஜருக்கு சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக காட்சியளிக்க இருக்கிறாரு. அதற்கு பிறகு அன்றைய நாள் நள்ளிரவு 12 மணி முதல் ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களானது நடத்தப்பட இருக்குதுங்க. அதற்கு பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள்ளான நேரத்தில் தீபாராதனை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. அதுக்கு பிறகு ஜனவரி 3ஆம் தேதி இரவு வரை சந்தனம் சாத்தப்பட்ட திருமேனியோடு நடராஜ பெருமான் காட்சி அளிக்க இருக்கிறாரு. இந்த கோவில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பால பைரவர் துணை கோவில்களும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் கோவில் குளமானது அமைஞ்சிருக்குது. கோவிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்த குளமானது அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலின் 7 நிலைகள் கொண்ட ராஜ கோபுரங்கள் உட்பட மொத்தம் 5 கோபுரங்களானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. உட்பிரகாரம் நுழையும் போது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படக்கூடிய யாளிகளில் 2 யாளிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டிருப்பது போல இருக்குமாங்க. கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில காரணகம முறைப்படி வழிபாடானது செய்யப்படுதுங்க. சித்திரை மார்கழி மாதம் 8ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் தேர் திருவிழா, மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை முக்கிய திருவிழாவாக இந்த ஆலயத்தில் நடைபெறுது. மேலுமே மார்கழி திருவாதிரையில் ஒரு நாள் மட்டுமே நடராஜருக்கு சந்தன காப்பு முழுவதும் கலைக்கப்பட்டு இரவு நீராட்டானது நடைபெறுதுங்க. சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டமானது இந்த ஆலயத்தில் நடைபெறுதுங்க. மேலுமே காரணகம முறைப்படி வழிபாடானது செய்யப்படுது. இந்த கோவிலில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் வழிபடுவதற்காக நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உத்தரகோசை மங்கை மங்களநாதர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசை மங்கை என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோவிலாகுங்க. இங்கு மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் அருள் பாலிச்சுட்டு வராங்க. இங்கு 5 அடி உயரம் மரகத திருமேனியுடன் நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சி அளிக்கிறாரு. மேலுமே பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் பழமையான சிவன் கோவில் என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகுங்க.
பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உத்தரகோசை மங்கைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆருத்ரா தரிசனத்தை கண்டிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.